ஹாய் ஆல், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெஸ்லிஷியஸ் கேக் ஆர்டர் பற்றி தான். ஸோ இதுதான் நம்ம ட்ரெஸ்லிஷியஸ் கேக். ஸோ இதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை, பட் இந்த ஆர்டர் எப்படி இருந்தது, நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறது காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது 1/2 kgக்கான பேட்டர் நம்ம பண்ணியிருக்கோம். அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் டின்னில் கொஞ்சம் பெருசாக நம்ம பேக் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அது நம்ம அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இது ஃபஸ்ட் லேயர், 2 லேயர் நம்ம வைக்க போகிறோம். இந்த டைமில் இந்த மாதிரி நம்ம ஒட்டுக்காக பேக் பண்ணுறதை விட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தின்னாக பேக் பண்ணும்போது சீக்கிரம் குயிக்காக பேக் ஆகிடும். அதே சமயம் நம்ம இப்படி 2ஆக கட் பண்ணி நம்ம சுகர் சிரப்பில் நல்லா ட்ரென்ச் பண்ணிட்டோன்னா நல்லாவே இன்னும் ஊறிடும். இதெல்லாம் சில அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணுறதுல. ஸோ இப்போ நம்ம பேக் பண்ணி முடித்து இப்போ நம்ம லைட்டாக அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இதே மாதிரி செகண்ட் லேயரும் வச்சு இந்த மாதிரி சுகர் சிரப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரென்ச் பண்ணிடலாம். ஏன்னா ட்ரெஸ்லிஷியஸ் மில்க் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம திக்கான மில்க் நம்ம ஊற்றும் போது நல்லா அதை கோட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே முன்னாடியே நம்ம நல்லா சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல இந்த மில்க் ஊற்றினோன்னா உங்களுக்கு மில்க்கும் கொஞ்சம் கம்மியாக இதாகும், ப்ளஸ் உங்களுக்கு நல்லா சோக்கம் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை நல்லா ஊற்றி வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் மில்க்கு நம்ம தனியாக பாட்டிலில் ஊற்றி கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் நான் ஒட்டுக்காக ஃபுல்லாக ஊற்றி தான் கொடுத்துட்ருந்தேன். பட் அது என்னென்னா நமக்கு ட்ராவல் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கே நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமரும் அவங்க தகுந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க போர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் நம்ம தனியாக கொடுத்துட்றோம். அது கூடவே பார்த்திங்கன்னா மேலே நம்ம க்ரீமில் லேயர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப மில்க் பிடிக்கும் ஆனால் க்ரீம் ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த கேக் ஒரு நல்ல ஆப்ஷன். ஸ்கூப் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம பர்த்டேக்கு எல்லாம் கூட நான் கொடுத்துருக்கேன். ஒரு வெல்கம் பண்ணுற இதுக்கு முன்னாடி ஒரு பேபி வெல்கம் பண்ணுற ஒரு ஆர்டர் கூட நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து அந்த கிளைண்ட் யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க இங்கே நம்மளை சர்ச் பண்ணி நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு இது பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க பெரிய பர்த்டே செலிப்ரேஷன் கேக் தான் அவங்களோட நெஃப்யூக்காக பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வேறு இடத்துல வாங்கிட்டதுனால ஸோ நமக்கும் கொடுக்கணும், அவங்களும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நைட் ஆல்மோஸ்ட் 12 o'clock நினைக்கிறேன் இந்த கேக் ஆர்டர் எனக்கு வந்தது ப்ரீவியஸ் டே. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம எடுத்து பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் டு த கஸ்டமர். ஏன்னா நம்மளை நம்பி திருப்பி இன்னொரு நமக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட இதுவும் பொய்யா போகலை. ஸோ நல்லாவே இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ அதெல்லாமே ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் மேலே தூவி கொஞ்சம் டெக்கரேட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த மில்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தனியாக ஒரு பாட்டிலில் நான் சொன்ன மாதிரி ஊற்றி நம்ம கொடுத்துட போகிறோம். ஸோ அவங்களுக்கு ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி வேணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்க் ஆட் பண்ணாங்கன்னா வீட்டில் கொஞ்சம் சட்டில் ஆகிடும். இல்லைன்னா நம்ம இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட நமக்கு ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம தனியாக இனிமேல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது நல்லாவே ஹிட்டாகவே இருந்துச்சு. ஸோ இது ஒரு கிஃப்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம சரி கொஞ்சம் ஃபேன்சியராக கொஞ்சம் இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா இந்த மாதிரி கிஃப்ட் ரேப் பண்ணுற மாதிரி கிஃப்ட் இது கொடுக்குற போகிறேன். ஸோ அதை தான் கிண்டல் பண்ணிவிட்டு வினுவும் வர்றாரு. ஸோ இதெல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது கூடவே இன்னொரு ஆர்டர்ஸும் இருந்தது, அதை நான் தனியாக பண்ணி வேறு வீடியோஸில் பண்ணுறேன். ஸோ என்ன தான் நம்ம பிளாஸ்டிக் இதில் போட்டாலும் நம்ம நல்லா சீல் பண்ணணும், இல்லைன்னா லிக்விட் வெளியே வந்துடும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேக் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரொம்ப கம்மி க்ரீமில் நிறைய கேக் சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது இந்த கேக் நல்லா ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த ட்ரெஸ்லிஷியஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது அந்த மில்க் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் தனியாக இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்பூனும் வச்சு நம்மளோட கேக் ஆர்டரே நம்ம ஃபைனல் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நம்ம கேக்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன், நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.